அவங்க கடைசியாக இன்றைக்கி ஒரு 500 கோடிக்கு 1000 கோடிக்கு அதிபதி ஆகிட்டாங்களாம். அவங்க ஒரே ஒரு இது என்னென்னா இந்த மெபோட்ரன் விற்பனை செய்வது, இந்த மாத்திரை. இது ஐரோப்பிய நாடுகள்லேயும் இந்த மெபோட்ரன் மாத்திரையை வந்து பேன் பண்ணி வச்சுருக்கான். எல்லா உலக நாடுகள் எல்லாமே. ஆனால் இந்தியாவில் வந்து பேண்டெல்லாம் இல்லை, சர்வசாதாரண பழக்கத்தில் இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டு போதை விஷம் அது. அப்போது இந்த மெபட்ரன் மாத்திரை வந்து சாதாரணமாக வந்து குடிசை தொழில் தயாரிக்கக்கூடிய பொருள் அல்ல இது. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளால் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் அது. இதை நீங்கள் பார்க்கணும். அப்போது இவங்க வந்து என்ன பண்ணணும், அதை போய் யார் தயாரிக்கிறா என்ன தயாரிக்கிறான்னு அடியோடு பார்த்து இவங்களால அவ்வளோ தூரம் போக முடியாது காவல்துறையால். அதே மிஞ்சி போட்டோன்னா கஞ்சா கேஸுன்னு போட்டுருவாங்க, அவ்வளோதான். அந்த மாத்திரை வச்சுருந்தாலும் பிடித்தாலும் இந்த மாதிரி மெபட்ரன் மாத்திரை வச்சுருந்தாங்க. சரி, மெபட்ரன் மாத்திரை அவனுக்கு எப்படி கிடைச்சிது? இங்கே வாங்கினாங்க. இங்கே வாங்கினா அவனுக்கு எப்படி கிடைச்சிது? மெடிக்கல் ஷாப்பில் எப்படி கிடைச்சிது? இப்படி எடுத்தோன்னா ஒரு மிகப்பெரிய அது எங்கே நம்ம கார்ப்பரேட் பெரிய கம்பெனிக்கு போய் முடியாது. அப்போ அவ்வளோ தூரம் காவல்துறை போக தெரியாது. உடனுக்குடன் முடித்து உள்ளே போட்டுருவாங்க.